தேசத்தை கொண்டு போகிறேன், மறுபடியும் நான் உங்களை கற்றுவிப்பேன். எரேமியாவின் புஸ்தகத்தில் இந்த வார்த்தை இருக்கிறது. வாசிங்க, எரேமியா 31:4 வாசிங்க. ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க, எடுத்தவங்க. எரேமியா 31:4. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேளவாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். பாத்தீங்களா? மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன், மறுபடியும் நீ புறப்படுவாய். ஏதோ பாபிலோனில் இருந்து மறுபடியும் உன்னை நான் எங்க கொண்டு போவேன்? எருசலேமுக்கு கொண்டு போவேன் என்று கர்த்தர் இந்த அருமையான எரேமியாவை கொண்டு சொல்றார். இப்படி அந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களை படிக்கும் போது தேவனுடைய ஜனம் அடிமைகளாக்கி வேதனைக்குள்ளாகி நெருக்கத்துக்குள்ளாகி இருக்கும் காலங்களிலே சொல்லப்பட்ட அருமையான தீர்க்க தரிசன வார்த்தைகள் மிகவும் முக்கியமான வார்த்தைகளாயிருந்தது. ஆண்டவர் அந்த குறிக்கப்பட்ட காலத்திலே அந்த அருமையான தேவ மனிதராகிய ஏசாயாவில் நான் சொல்ல படிக்கிறது போல 41 அதிகாரத்தில் அந்த கோரேசை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கோரேசின் மூலமாக ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை இதோ எருசலேமை கொண்டு வரும் திட்டத்தை தேவன் வைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போற ஒரு முக்கியமான காரியம் இதோடு சேர்ந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37வது அதிகாரம் அதனுடைய 1 சில வசனங்களை வாசிக்க கேட்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 4 முதல் 1 முதல் அப்படியே வாசிங்க. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாரெல்லாம் அந்த பகுதி எடுத்தீங்க? எல்லாரும் எடுத்துறீங்க. சகோதரர்கள் எல்லாம் எடுத்தீங்களா? சகோதரிமார், பெரியவர்கள், சிறியவர்கள், முதியோர்கள் எல்லாம் பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு பெருஞ்சலம்பிலே திருவிருந்து ஆராதனை நடந்தது. மிக அநேகம் தேவ பிள்ளைகள் எடுத்தார்கள். அதில் ஒரு அம்மாவுக்கு எடுக்க முடியாது, அவங்களுக்கு வர முடியாமல் ஆகிப்போச்சு. அவங்க இங்கே வந்திருக்கிறாங்க, பரவாயில்லை, அடுத்து அங்கே எடுப்பாங்க, பரவாயில்ல. ஒழுங்கா ஆலஞ்சிலேருந்து அவங்க ஆராதனைக்காக வேண்டிய அங்கே வருவாங்க பெருஞ்சலம்புக்கு. இன்றைக்கு இது நேரம் ஆகிவிட்டது, இங்கே வந்திருக்காங்க, பரவாயில்ல. அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களே வனாந்திரமான வாழ்க்கை, நம்பிக்கையற்ற வாழ்க்கை, இனிமே நான் உயிரடைவேனா, இனிமே நான் பிழைப்பேனா, இனிமே என்னுடைய வாழ்க்கை என்ன என்று சொல்லக்கூடிய பல கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையை கடந்து வருகிறது அல்லவா? இந்த நாள் பகல் வெள்ளை கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே, நீங்கள் எங்க வாங்க? அரணுக்கு வாங்க. இன்றைக்கு நான் என்ன செய்ய போறேன்? அந்த வந்த வார்த்தையை வாசிங்க. சகரியா எடுத்து வைத்துக் கொள்ளுங்க, மறந்துடாதுங்க. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். போதும், பாருங்க, நான் உங்களுக்கு என்ன கொடுக்க போறேன்? ரெட்டிப்பான நன்மையை கொடுக்க போறேன், நீங்க அரணுக்கு திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதோடு சேர்ந்த காரியங்கள் தான் இங்கே உதாரணமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆண்டவர் சந்தித்தார். எசேக்கியா ராஜா வேற, எல்லாரும் கவனிங்க. எசேக்கியா ராஜா வேற, அவர் யூதாவுடைய ராஜா.
இந்த எசேக்கியேல் என்பவர் ஒரு தீர்க்கதரிசி. சில நேரம் நமக்கு ரெண்டு பேருக்கு பெயரும் கொஞ்சம் கஷ்டம் போல இருக்கும், குழப்பம் போல் இருக்கும் இல்லையா, புரிந்து கொள்ளுவோம். அப்போ இந்த எசேக்கியேல் பெரிய தீர்க்கதரிசி. ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், எலியா, எலிசா இவரெல்லாம் பெரிய தீர்க்கதரிசிகள். அதுல இந்த எசேக்கியேல் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தீர்க்கதரிசி. இந்த அருமையான இந்த தீர்க்கதரிசி ஒரு நாள் ஆண்டவர் அவருடைய கரத்தால் தொட ஆரம்பித்தார், ஆவிக்குள்ளே ஆக்க ஆரம்பித்தார். அப்படி அவரை அழைத்து கொண்டு போய் ஒரு பெரிய வனாந்தரத்தை கொண்டு நிறுத்தினார். அந்த வனாந்தரத்தில் நிறுத்தி கொண்டு அந்த வனாந்தரத்தை கீழே கூட்டமாக பெரிய கும்பலாய் கூடி கிடக்கிற ஏராளமான இந்த உயிரற்று போன இந்த எலும்பு கூட்டங்களை காண்பித்து கொடுத்தார். மண்டையோட பக்கம் கை, கால், நரம்பு, எலும்பு அதை எல்லாமே மொத்தம் அங்கங்கேயாக உயிரற்று காய்ந்து போய் கிடக்கிறது. எப்படி கிடக்குது? எப்படி கிடக்கு? அப்போ ஆண்டவர் இந்த எசேக்கியேல் இடத்துல ஒரு கேள்வி கேட்டார். அது வாசிப்பீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். உயிரடையுமா என்று கேட்டார். அவர் என்ன சொன்னார்? அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்றேன். உமக்கு தான் ஐயா அது தெரியும், இந்த பிரச்சனையே எனக்கு வேண்டாம், உமக்கு தான் தெரியும். அநேக நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் நெருங்கி வரும்போது ஆண்டு சில கேள்விகளை கேட்பார். ஆண்டவரே நான் என்ன செய்வேன், நீங்க இந்த கேள்வியை கேட்ட நான் என்ன செய்கிறது? என் வாழ்க்கையில் அநேக கேள்விகளை ஆண்டவர் கேட்கிற நேரங்கள் உண்டு. இப்ப நான் ஆண்டவர் மறுத்தர சொல்லுவேன், அநேக காரியம் என்ன சொல்ல முடியாது. நேற்றுக்கு ராத்திரி என் கூட 12 மணி வரை வேத வசனங்களை கொஞ்சம் தியானம் பண்ணி பார்த்த முடியல. இப்போ காலையில நான் இப்படி திருவனந்தபுரத்துக்குள்ள காரியம் எல்லாம் ஆயத்தம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வேத வசனம் எல்லாம் ஒழுங்குபடுத்தணும், என்ன செய்கிறது? காலையில் எழும்பணுமே, 12 மணி போய் எவ்வளோ நேரம் தூங்குறது, உடம்புல ரொம்ப விலகினோம். ஆனாலும் ஜோமண்டி படுத்தது கரெக்டாக 3 மணிக்கு அந்த தட்டி எழுப்பி விட்டார். அது ஒரு சீனமே இல்லை, ஒன்றும் இல்லை, உற்சாகமாய் காரியங்களை செய்வதற்கு ஆண்டு இதுவரை கிருபை இருந்தார். அல்லேலூயா. நாம் ஆராய்க்கிற தேவன் மகா பெரிய தேவன். இந்த பெரிய எலும்பு கூட்டத்தின் மத்தியிலே தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலை கொண்டு போய் நிறுத்தி கொண்டு ஆண்டவர் கேட்ட அந்த எலும்புகள் உயிரடையுமா? இந்த எலும்பு கூட்டம் ஏதோ ஒரு காலத்தில் யுத்தத்தினாலே அழிந்து போனவர்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு நிலையில் அவர்கள் அழிந்து செத்து மடிந்து போய் வெறும் எலும்பு, அதுல சதையோ கொழுப்போ தோலோ ஒண்ணுமே இல்லை, காய்ந்து போனது. காய்ந்து போன எலும்பு எப்படி உயிரடையும்? காய்ந்து போனது எப்படி உயிரடையும்? அது யார் என்பதை பார்ப்போம். ஒரு வார்த்தை படிங்க, சுருக்கமா போகிறேன். 37:11 வாசிங்க. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இந்த எலும்பு கூட்டம், இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. வாசிங்க. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள், நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். அடிமை தினத்தில் அந்த பாபிலோனுக்குள்ளே இருந்து வேதனைப்பட்ட நேரத்திலே ஜனங்கள் கண்ணீர் வெடிக்கிறார்கள், வேதனைப்பட்டு தத்தளிக்கிறார்கள். இனிமேல் ஒரு மீட்பு உண்டோ? இனிமேல் நாங்கள் தப்ப முடியுமோ? இனி நாங்கள் பிழைப்போமோ? ஐயோ, இந்த சரீரத்தில் இவ்வளவு பலகீனமா? என்னுடைய குடும்பத்தில் உள்ள சூழ்நிலை எப்படி இருக்கிறதே? இங்கே கூடியிருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்கள் ஒவ்வொரு எலும்புகள், உயிரற்ற எலும்புகள், நமக்குள் ஜீவன் இல்லை. நம்முடைய சூழ்நிலையை பார்க்கும்போது இனி நான் பிழைப்பேனோ? எப்படி நான் குடும்பத்தை நடத்துவேன்? நான் எப்படி என்னுடைய காரியத்தை சரிப்படுத்துவேன்? எனக்கு புரியவில்லையே. நான் நினைக்கிறபடி எனக்கு வருமானம் இல்லையே. ஒரு பக்கம் கடன், இன்னொரு பக்கம் பிள்ளைகளுக்குரிய காரியம், இன்னொரு பக்கம் எல்லா வாசலும் அடைப்பட்ட சூழ்நிலை, இன்னொரு பக்கம் பலரால் நிந்திக்கப்பட்ட நிலை, பல விதவிதமான நிலையில் வாழ்க்கை வெறும் எலும்புகளாயிருக்கிறது. எலும்பென்றால் அது நம்பிக்கையற்றதான ஒன்று, உலர்ந்து போன எலும்பு, நம்பிக்கையற்ற எலும்பு. சில பிள்ளைகளுக்கு படிக்க ரொம்ப ஆசை இருக்கும்,
படிப்பாங்க, அது ஒன்றும் ஞாபகத்தில் இருக்காது, மறந்தே போவாங்க, வெறும் எலும்பாய் போயிடுவாங்க, காய்ந்து போன எலும்பு. எக்ஸாம் எழுதும் போது ஒன்றும் மனசில் வராது. என்ன செய்கிறது, எல்லாம் எழுதி முடிச்சு எப்படியோ மடக்கி கொடுத்துட்டு வீட்டில் வந்து கொஸ்டினை பார்த்தா, ஐயோ இதெல்லாம் நான் படிச்சுதானே வைத்திருந்தேன். அப்படிதானே பிள்ளை இல்லையோ? அப்படிதானே? ஆமான்னு சொல்கிறான். சில பிள்ளைகளுக்கு அப்படி விட்டு சில சூழ்நிலை உண்டு. பிளஸிங்க அப்படி இல்லைன்னு சொல்கிறான். சரி, பரவாயில்ல. இந்த நாள் பகல் வேளையிலே தேவனுடைய வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் தொழில், நம்முடைய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையினுடைய பிள்ளைகளுடைய ஜீவியங்கள் எல்லாமே ஒரு நம்பிக்கையற்றதா இருக்கலாம். உலர்ந்து போன நிலை, இனிமேல் நான் பிழைப்பேனோ, இனிமே என் குடும்பம் துளிர்க்குமோ, இனிமே என்னுடைய வாழ்க்கையிலே ஜீவன் வருமோ, இனிமே நான் நல்ல காரியம் செய்ய முடியுமோ, இழந்து போன நன்மையை நான் என்னால் பெற்றுக்கொள்ள முடியுமோ, எல்லாம் இழந்து விட்டேன், எல்லாம் நஷ்டமாகி விட்டது, நினைத்த காரியத்தை சரிப்படுத்த முடியல, நான் என்ன செய்வேன், பல கேள்வியுடன் காணப்படலாம். இந்த நாள் பகல் வேளையில என் தேவன் அந்த எலும்பு கூட்டத்தின் மத்தியில தீர்க்கதரிசியாக எசேக்கியேலை கொண்டு வைத்து விட்டு கேட்கிறா, இது உயிரடையுமா? ஆண்டவரே, அது உமக்கு தான் தெரியும், அது உமக்கு தான் தெரியும். குதிரை இத்தனை நாளுக்காக ஆயத்தப்படலாம், ஆனாலும் ஜெயமோ கர்த்தரால தான் வரும். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். நம்முடைய பலத்தினால், நம்முடைய சக்தியினால், நம்முடைய இதோ சாமர்த்தியத்தினால் இதோ நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. சிலர் உடம்புல பலகீனம் இவ்வளவு இருக்கு என்று செக்கப் பண்ணக்கு முழு பாடியும் செக்கப் பண்ண வாரந்தோறும் மாசந்தோறும் போயிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு மனசுல ஒரு திருப்தி, சரி பரவாயில்ல, நல்லா இருக்கிறது, நல்லா இருக்கு, டாக்டர் சொல்லி இருக்கிறார், எல்லாம் நன்றாக இருக்கிறது, அந்த மிஷின் காட்டுகிறது நல்லா இருக்குன்னு காட்டுகிறது. அது பார்த்து விட்டு அந்த டாக்டர்னு சொல்கிற எல்லாம் பரவாயில்ல, நீ கொஞ்ச காலத்துக்கெல்லாம் நீ சாகவே மாட்டேன்னு. கடந்த நாட்களில் இதோ இந்த பக்கத்திலே ஒரு அருமையான சகோதரர் மாதந்தோறும் போய் தன் சரீரத்தை முழு செக்கப் பண்ணிட்டு வருவார். ஒரு நாள் இதே போல் செக்கப் பண்ணி எல்லாம் முடித்து விட்டு இதோ வீட்டில் வந்தார். ரொம்ப சந்தோஷம் இருக்கு, உடம்புல இந்த விலை நல்லா மாறி இருக்கு, சுகர் குறைஞ்சிருக்கு, ப்ரெஷர் குறைஞ்சிருக்கு, எல்லாம் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் குறைஞ்சி, எல்லாம் குறைஞ்சிருக்கு, எல்லாம் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு, பரவாயில்லை, என்ன ஒன்றும் செய்யாது, இன்னும் கொஞ்ச காலம் கூட இருந்து நல்லா பிள்ளைகளுக்காக நான் வாழ்ந்து பிள்ளைகளுக்காக இன்னும் சம்பாதித்து நன்றா இருக்கிறான்னு நினைத்தார். வீட்டில் சேரில் போய் உட்கார்ந்தார். தன் மனைவி அழைத்தா, ஏ லோசம்மா அங்க வா. ஏன்? ஐயோ ஒரு மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? ஒரு மாதிரி இருக்கு, உடம்பெல்லாம் சிலுக்குது, உடம்பெல்லாம் எப்படியோ இருக்கா, தண்ணி கொண்டு வா. ஓடி வந்தா, என்னப்பா தண்ணியை குடிச்சதான் தெரியும், ஓன்னு ஒரு சத்தம் போட்டு அவன் முடிஞ்சு. எங்க போயிட்டு வந்தாரு? முழு செக்கப். ஐயா, நம்ம உடம்பை செக்கப் பண்ணது ஆண்டவர் தான், அவர் கையில இருக்கு, ஆயுசெல்லாம் அவருடைய கரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது, நம்மால எதுவும் செய்ய முடியாது. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. நம்மால ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா இருந்தா நம்ம ஜீவனை எப்படியாவது பிடித்து வைத்துக்கலாம், அதுக்கு முடியாதே. ஆகினால நம்ம வாழ்க்கை எப்பொழுதும் கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையுள்ள சிறைகளாக இருக்கணும். நம்ம வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கிறது வரையிலும் பல சிறை நிறைந்த வாழ்க்கை, உபத்திரம் நிறைந்த வாழ்க்கை. யோசேப்பினுடைய அனுபவத்தை அருமையாக நாம் கேட்டோம். இவ்வளவு உபத்திரம் யோசேப்புக்கு எதுக்கு? ஒரு பிரதம மந்திரியை உயர்த்துவதற்காக, ஒரு ராஜரீக நிலையில கொண்டு உயர்ந்த பதவியில் வைப்பதற்காக. இங்க இருக்கிற என்னை கேட்கிற சகோதரரே சகோதரியே, இவ்விதமான எலும்பை போன்ற வாழ்க்கை, வருமானம் இல்லாத வாழ்க்கை, நெருக்கப்பட்ட வாழ்க்கை, உடைக்கப்பட்ட வாழ்க்கை, கண்ணீரின் வாழ்க்கை, வேதனையின் வாழ்க்கை எதற்காக? உன்னை தேவன் போட்ட திட்டத்தின்படி உன்னை உயர்வான ஸ்தானத்தை கொண்டு வருவதற்காக வேண்டி கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவன் போட்டதான திட்டம் நம்மிலே நிறைவேற வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய கரத்தில் முழுமையாக நம்மை அர்ப்பணித்து விட வேண்டும். அந்த எலும்புகளை மறுபடியும் உயிரடை பண்ண தேவன் செய்த வேலை என்ன?
தம்முடைய ஆவி எங்க ஊற்ற ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்பதாக அதுக்கு செய்ய வேண்டிய சில காரியங்கள் எல்லாம் செய்கிறார். அந்த எலும்புகளின் மேல தேவன் என்ன செய்கிறார்? அல்ல அருமையான சதை உருவாக்கி தோலை மேலே மூடி அதற்கு நல்ல ஆவியை உருவாக்கி இது கொடுத்து அதை வேறு இது காலூன்ற பண்ணி திரள் சேனையாக மாற்றி ஒழுங்குபடுத்துகிறார். இது நாம் கேட்ட வசனமாக இருந்தாலும் சற்று கவனித்துக் கொள்ளுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில முதலாவது நமக்கு இருக்க வேண்டியது ஜெப ஜீவியம். ஜெப ஜீவியம். சதை என்பது அது ஜெபத்துக்கு அடையாளம். தோல் என்பது தேவ அன்பை காட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கை தேவ அன்பினால் மூடப்பட வேண்டும். இதோ சதையாகிய ஜெபத்தினால் எப்போ நம்முடைய ஜீவியம் காணப்பட வேண்டும். பரிசுத்தாவிட நிறைவின் அனுபவம் நம்முடைய ஜீவியத்தில் எப்போதும் கடந்து வர வேண்டும். நெருக்கமும் வேதனையும் சோதனைகளை தளர்ந்து போக அல்ல, இதோ குறைந்து போக அல்ல. வாய் திறந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்க வேண்டும். வாய் திறந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். வாய் திறந்து தேவனோடு நெருங்க வேண்டும். நேற்று முந்தின நாள் வெள்ளிக்கிழமை அன்று ஒரு வேத வசனத்தை இங்கே ஆவியான தந்தையில் உட்கார்ந்திருக்கும் போது அந்த வார்த்தையை ஒன்று வாசித்து வர யோபின் புஸ்தகத்தில் ஆமென் ஹல்லேலூயா 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 கிடைச்சா வாசிங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அப்பொழுது உமக்கு என்ன உண்டாகும்? நன்மை உண்டாகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில நன்மைகளையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவரோடு கூட எப்போதும் பழகி கொண்டே இருக்க வேண்டும். அவரோடு கூட பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அவரை விட்டுவிடக் கூடாது. அவரோடு எப்போதும் நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறது கொண்டு நீங்க சேர்த்து விட்டுட்டீங்க. இப்போ ஒரு வாரமா பிள்ளை போகிறது. அடுத்த வாரம் ஆனோட பிள்ளை சொல்லுகிறது, ஒரு மாசத்துக்கு என்னால் போக முடியாது, நான் வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்து விட்டது. அது ஒரு மாதம் தாண்டி எங்கள் ஸ்கூலுக்கு போகிறது. என்னன்னு கேட்குறாங்க, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தினால வரலன்னு சொல்லி சேர்த்துட்டீங்க. அது ஒரு வாரம் போகிறது. மறுபடியும் அந்த பிள்ளை என்ன செய்கிறது? இதோ இன்னும் கொஞ்ச நாள் என்னை வீட்டில் தான் இருக்கணும் இருந்து விட்டது. அப்போ மறுபடி போனால் அங்கே ஸ்கூலில் சேர்த்து கொள்வார்களா? அந்த படிப்புக்கு நமக்கு என்ன வருது? நீண்ட தூரம் வருகிறது, தொடர்பு அற்று போகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கை சரீர காரியத்தில் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது என்றால் ஆவிக்குரிய காரியத்தில் நமக்கும் தேவனுக்கும் என்ன இருக்க வேண்டியது? எப்பொழுது ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். அவரோடு நெருங்கி பழகி கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய சமூகத்தை அவரை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஜெபத்துக்குள்ள தரித்திருக்கும் போது நம்முடைய எலும்பாகிய நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற வெறுமைகள், சிறுமைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள், வருமானம் இல்லாத நிலைகள், வேதனையான நிலைகள், வியாதியின் அனுபவங்கள், போராட்டத்தின் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சதையினால் மூடுவா, தோலினால் மூடுவா, அவருடைய அபிஷேகத்தை நிரப்புவா, எல்லா குறைகளையும் நிறைவாக்குவா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாழ்க்கை படகினில் அலைகள் மோதி ஆழ்த்துகையில் உன் அருகில் நிற்பார். வாழ்க்கை படகினில் அலைகள் மோதி ஆழ்த்துகையில் உன் அருகில் நிற்பார். கரங்கள் அடித்து சூழ்ந்திடும் புயல் நீக்கி வாழ்ந்திடவே வல கரம் பிடிப்பார். சூழ்ந்திடும் வாழ்ந்திடவே வல கரம் பிடிப்பார். எல்லா துமாவே கலங்கிடாதே, உள்ளத தேவனுள் எல்லா துமாவே கலங்கிடாதே. அல்லேலூயா. அவர் இருக்கும் நமக்கு என்ன கவலை? அவர் நம்ம எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆனால் நாமோ பரிசுத்தாவியின் நிறைவினால் நிரப்பப்பட்டு ஆண்டவரோடு கூட ஒரு ஜீவிக்கிற அல்ல ஜீவனுள்ள எலும்புகளாய் நாம் இருக்க வேண்டும். அது ஜீவன் அற்றதான எலும்பா இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய ஜீவியத்தில் இருக்கும். என் ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் நான் உம்மோடு கிட்டி சேர, உம்மோடு நெருங்கி உறவாட எனக்கு அந்த பலனை தாருங்க ஆண்டவரே. என் நம்பிக்கை இல்லை. இனிமே நாங்கள் பாபிலோனிலிருந்து இந்த பாபிலோனிலிருந்து திரும்ப நாங்கள் எருசலேம் போவோமோ என்றுள்ள நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையின் மத்தியில்
ஏற்ற காலத்திலே கோரேசை கர்த்தர் எழுப்பினார். வீட்டிலே போய் படியுங்க. ஏசாயா 45 அதிகாரம். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் உங்களை நடத்துவதற்கோ, உங்களை கொண்டு செல்வதற்கோ, உங்களை உயர்த்துவதற்கோ தேவன் குறிக்கப்பட்ட காலங்களை வைத்திருக்கிறார். அந்த குறிக்கப்பட்ட காலங்கள் வரையிலோ அவருடைய பலத்த கரத்தில் நீங்கள் அடங்கி இருக்க வேண்டும் என்று 1 பேதுரு 5 அதிகாரத்தில் படிக்கிறோம். நம் பலத்த கரத்தில் அடங்கி இருக்கும் போது ஏற்ற காலத்திலே நன்மையை நாம் சுதந்தரிப்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம், மேன்மைகளை அடைவோம். அல்லேலூயா. இந்த அருமையான இந்த பகல் வேளையில தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய குடும்பத்துக்குள் உள்ளதான சில சூழ்நிலை வெளியே நம்ம சொல்ல முடியாது. ஐயோ, இவ்வளவு நெருக்கம் வந்து எப்படி வந்தது, இவ்வளவு பிரச்சனை வந்தது. ஒவ்வொரு நாள் கண்ணீரின் வாழ்க்கை, ஒவ்வொரு நாள் நெருக்கத்தின் உபத்திரவத்தின் வாழ்க்கை, நெருக்கத்தின் அப்பத்தை நான் புசிக்க வேண்டிய சூழ்நிலை, நான் எதிர்பார்க்க முடியாத நிலையில் இப்படிப்பட்ட கடன், நான் எதிர்பார்க்க முடியாத நிலையிலே உலர்ந்து போன சூழ்நிலை. இனிமேல் நான் எப்படி நான் தப்புவது? தேவ பிள்ளை, உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளது உன்னோடு கூட இருக்கிறார். அவரால் எல்லாம் முடியும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், மரித்து உலர்ந்து போன லாசரை திரும்ப எழுப்ப அவரால் முடியும் என்றால், ஓ மரித்து நான் இதோ உலர்ந்து போன எலும்பின் கூட்டத்தை மறுபடி உயிரிடை பண்ண முடியும் என்றால், உன் வாழ்க்கையோ ஆசீர்வதித்து உயர்த்த, உன் தேசத்திலே, உன் ஜனத்தின் மத்தியிலே, உன்னை நின்றவர்கள் மத்தியிலே, உன்னை வெறுத்தவர்கள் மத்தியிலே கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த போதுமானவர். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். இந்த நாள் பகல் வேளையில் தேவனுடைய வசனம் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இதை நான் விரிவாக பேச நேரம் போதாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த எலும்பின் கூட்டத்தை போன்று கிடந்த இஸ்ரவேல் ஜனத்தை குறிக்கப்பட்ட அந்த தேவனுடைய வார்த்தையின்படி 70வது வருஷத்திலே தேவன் அந்த ஜனத்தை கோரேஸ் ராஜாவின் மூலம் சந்தித்து அவர்களை விடுவித்து எருசலேமில் கொண்டு சேர்க்கிறார். அது அவ்வளவு பெரிய மகத்துவம் உள்ள தேவன் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியம் ஒழுங்குபடுத்த, மறுபடியும் துளிர்க்க பண்ண, மறுபடியும் நம்மை பிழைக்க வைக்க, மறுபடியும் நம்மை ஆசீர்வதிக்க, மறுபடியும் நம்மை கட்டி எழுப்ப, மறுபடியும் நம்மை உயர்த்தி வைக்க, நம்முடைய தலைகளை மேன்மைப்படுத்த தெய்வத்தாலே முடியும் முடியும் முடியும். அவரால் முடியாது எதுவுமே இல்லை. அவருடைய கருத்தை அர்ப்பணிப்போம். நாம் இந்த வேளை தேவ வந்து மிகவும் சந்தோஷமான காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நான் ஒவ்வொரு பகுதியில் நாம் விரிவாக பேசுவது நேரம் இல்லாதபடினால் நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். அதாவது நம்முடைய வாழ்க்கை எதுவாக இருந்தாலும், எப்படிப்பட்டதா இருந்தாலும், கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபத்தில் தரித்திருப்போம். ஆண்டவரோடு நெருங்கி உறவாட ஆரம்பிப்போம். ஆண்டவருக்கு நமக்கு ஒரு ஐக்கியத்தை சரியான பிரகாரம் உருவாக்கி கொள்ளுவோம். நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மறுபடியும் தொழிற்பை தேவன் கட்டளையிடுவார். மறுபடியும் தேவன் நம்முடைய தலை உயர்த்தப்படுகிற தேவன் உதவி செய்வார். புருஷனுடைய வாழ்க்கையை மாற்ற தெய்வத்தால் முடியும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்ற தெய்வத்தால் முடியும். நம்முடைய சரீரத்தின் சூழ்நிலையை மாற்றி அமைக்க தெய்வத்தால் முடியும். நம்முடைய அறிவின்படி வாழ்க்கை இப்படி ஆகிவிட்ட ஒரு வேளை, இன்றைக்கு பகல் வேளையில் மிகுந்த சஞ்சலத்தோடும் துயரத்தோடு இருக்க சகோதரா சகோதரி, உன் வாழ்க்கையை மாற்றி சீர்படுத்தவும் தொழுக்க பண்ணவும், நீ கனி கொடுக்கவும், அநேகம் பேருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரம் மாற்றவும் தெய்வம் சுத்தமுள்ள தெய்வமாக இருக்கிறார். அவருடைய கருத்தை அர்ப்பணிப்போம். அவருடைய கருத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்ய வேண்டும். நோவாவுடைய கத்தை சொன்னா, பேழையை செய், அதை கட்டு என்று சொல்லி கொடுத்தா. நீங்கள் 6ஆம் அதிகாரம் கடைசி ஒரு வார்த்தை இருக்கிறது, படிங்க. இதோ ஆதியாகம புஸ்தகம் 6 கடைசி வார்த்தை படிங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சீக்கிரமா படிங்க, உங்களுக்கு தெரிந்த வசனம் தான். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான் என்று அங்கே நான் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஜீவியத்திலே தெய்வன் நம்மிடத்தில் எதை சொல்லுகிறாரோ, என்னென்ன காரியத்தை சொல்லி கொடுக்கிறாரோ, இதை நீ செய்ய என்று தேவன் சொன்னால் அதை அப்படியே நம்ம செய்யக்கூடிய பிள்ளைகளா இருந்தால்
நிச்சயமா நமக்காக ஒரு மகிமையான பேழை நமக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. நித்தியத்திலே நமக்காக ஒரு பேழை ஆயத்தமாய் இருக்கிறது. அதுக்குள்ள நோவாவுடைய குடும்பமும் அன்றைக்கு வந்து ஜலப்பிரளயத்தை மீட்கப்பட்டு அவர்கள் விடுவிக்கப்பட்டு மறுபடி இதோ அந்த பயங்கர ஜலப்பிரளயத்தை மீட்கப்பட்டு ஒரு புதிய உலகத்துக்குள் பிரவேசித்தது போல நம்முடைய வாழ்க்கையும் கற்ற மறுபடி நம்மை தொழிற்க பண்ணி மறுபடி நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து நித்தியத்திலே கொண்டு சீயோனிலே கொண்டு சேர்க்க, நித்திய வீட்டிலே சேர்க்க என் தேவன் போதுமானவர். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நான் எலும்பாய் நினைக்காதே, உன் வாழ்க்கையாய் எலும்பை திரும்பமாக உயிர்ப்பிக்க தேவன் இந்த நாள் பகல் வேளையிலே உன் மத்திய உலாவிக் கொண்டிருக்கிறார். நீ செய்ய வேண்டிய காரியத்தை அவர் சொல்லுகிறபடி செய்து முடி. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழும்புவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து, ஆண்டவரே நான் உம்மை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய ஜீவியத்திலே நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருக்கின்ற காரியங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே நீர் மறுபடியும் என்னை உயிர்ப்பிக்க போதுமானவர், மறுபடியும் என்னை கட்டுவிக்க போதுமானவர், மறுபடியும் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போதுமானவர், மறுபடியும் என்னுடைய குடும்பத்தில் நீர் மகத்துவமான காரியங்களை செய்ய போதுமானவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. புருஷனுடைய வாழ்க்கை, பிள்ளைகளுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை, ஒரு பக்கம் விலகினோம் வியாதி, இன்னொரு பக்கம் வருமானம் இல்லாத சூழ்நிலை, இன்னொரு பக்கம் நிந்தனைகள், அவமானங்கள், வேதனைகள், தாங்க முடியாத சஞ்சலங்கள். ஐயோ நான் என்ன செய்வேன்? ஆண்டு எனக்கு கொடுத்த தரிசனம் ஏராளம், ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஏராளம், ஒன்றுமே நிறைவேறவில்லையே என்று சொல்லி வேதனையோடு இருக்கக்கூடிய உலர்ந்த எலும்புகளே, இந்த நாள் பகல் வேளை உங்களோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை உயிர் அடையப்பட்டதாக சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தை, உங்கள் புருஷனை, பிள்ளைகளை, உடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் இந்த நாளில் உயிர்ப்பிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கையுள்ள சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொன்ன ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போதுமானவர். அவருடைய கையில அர்ப்பணிப்போமா? எல்லாருடைய கரம் தட்டி ஆண்டவர் மையப்படுத்துவோம். ஆண்டவரே நீர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறீர், உடைய சத்தத்தை நான் கீழ்ப்படிய என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். மறுபடியும் என் குடும்பத்தை தடுக்க பண்ண போயிருக்க நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே மை ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜப தியானத்தோடு நின்று பாடல் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.